ஸோ அதுல வந்து சங்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. அந்த ராகம் வந்து மெயின்லி ஃபார் பிபி கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மென்டலி அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது குணமாகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சுண்ணக்குடி சார் வந்து ராகங்களுக்கு வந்து மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட் கூட ஃபண்ட் பண்ணித்து. ஆமா. அவர் வந்து அத ரொம்ப நாள் செஞ்சாரு. ராக ஆராய்ச்சி மையம்னே ஆரம்பிச்சாரு. ஆமா. எந்தெந்த ராகங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம் உண்டுன்னு சொல்லமா? உங்களுக்கு தெரிஞ்ச சில ராகங்கள சொல்லுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அது என்ன அப்படின்னா, ராக ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சது வந்து எப்படின்னா, ஆரம்ப காலத்துல அவர் வந்து நெறைய மியூசிஷியன்ஸ், பாடுற மியூசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். என்னென்ன ராகம் வந்து இந்த மாதிரி வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பிபி நெறைய இருக்கு, சம் இல்னஸ் இருக்கு, மென்டல் இல்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம இது பண்ணி, அவர் வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவரோட பிபி, அவரோட ஹெல்த் எப்படி இருந்தது? பாடினதுக்கு அப்புறம் அவரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கு டாக்டர்ஸ் கண்டிப்பா வேணும். அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட். சரி. ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் பாடுற மியூசிஷியன்ஸ் வச்சு நெறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார். ஹாஸ்பிட்டலுக்கே போவாரு இதுக்கா? ஹாஸ்பிட்டல்லயே போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். ஸோ அதுல வந்து சங்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. அந்த ராகம் வந்து மெயின்லி ஃபார் பிபி கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மென்டலி அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். ஆ எப்படி சொல்றது? சில பேருக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க மைண்ட் லெவல்ல. ம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது குணமாகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சங்கராபரணம். சங்கராபரணம். ஸோ அது பாடுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் எப்படி இருந்தாங்க? பாடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கம்மியா இருக்கா? ஜாஸ்தியா இருக்கா? அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ஸோ அது வந்து மருத்துவ குணம் இருக்கு சொல்லி ஓகே ஆயி வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம். ஆனந்த ஆனந்த பைரவி. பைரவி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது. ஹார்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு செட்டில் ஆகும். ம். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்காது. ஸோ அதுக்கு அதேதான் கேட்க முன்னாடி, முன்பின் அந்த மாதிரி நெறைய கண்டுபிடிச்சு